This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அரசு ஊழியர்களுக்கு பாடம் கற்றுத்தந்த விவசாயி, சாமர்த்தியமான முடிவால் கம்பி என்னும் விஏஓ. கேரள மாநில ஆலப்புழை மாவட்டம் ஹரிப்பாடு கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வரும் பிரீதா என்பவரிடம் விவசாயி ஒருவர் தனது நிலத்தில் பழைய சர்வே எண் கேட்டு விண்ணப்பித்தார். அதற்கு அவர் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து லஞ்சத்தை ஜிபேயில் அனுப்பிய விவசாயி ஆடியோ ஆதாரத்துடன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இதன் காரணமாக தற்பொழுது கிராம நிர்வாக அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் வாங்க முயன்றாலோ லஞ்சம் கேட்டாலோ தயக்கமின்றி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் ஆடியோ ஆதாரத்துடன் புகார் அளிக்கலாம். அப்படி புகார் அளித்தால் ஆய்வு செய்யும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனே நடவடிக்கை எடுப்பார்கள். அரசின் வருவாய்த்துறை அலுவலகங்களில் தாசில்தார், விஏஓ, சர்வேயர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் லஞ்ச புகாரில் கைதானது இப்படிதான் கேரளாவில் ஆலப்புழாவில் உள்ள ஒரு கிராமத்தில் பழைய சர்வே எண் வழங்க லஞ்சம் கேட்ட புகாரில் கிராம நிர்வாக அலுவலர் மீது விவசாயி லஞ்ச ஒழிப்பு போலீசில் சாமர்த்தியமாக புகார் அளித்தார். இதனால் அந்த விஏஓ தற்பொழுது சிறையில் கம்பி எண்ணி வருகிறார். கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டம் ஹரிப்பாடு கிராம நிர்வாக அதிகாரியாக 49 வயதாகும் பிரீதா பணியாற்றி வருகிறார். அவரிடம் இந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயி தனது நிலத்தில் பழைய சர்வே எண் கேட்டு விண்ணப்பித்தார். அதற்கு பிரீதா பழைய சர்வே எண் வழங்க வேண்டுமானால் 1000 ஜிபேயில் அனுப்ப வேண்டும் என்று போனில் கூறியிருக்கிறார். லஞ்சம் கேட்ட பிரீதாவின் பேச்சை ஆடியோவாக பதிவு செய்து ஹரிப்பாடு கிராம விவசாயி பிறகு அவர் கேட்ட லஞ்ச பணத்தையும் ஜிபே மூலம் அனுப்பியிருக்கிறார். பின்னர் பெண் அதிகாரியின் ஆடியோ ஜிபேயில் பணம் செலுத்திய ஆதாரத்துடன் ஆலப்புழை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் அவர் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிராம நிர்வாக அதிகாரி பிரீதாவை அதிரடியாக கைது செய்தனர். கிராம நிர்வாக அதிகாரி, சர்வேயர், தாசில்தார், ஆர்ஐ, பத்திர எழுத்தாளர், சர்பதிவாளர், காவலர், மின் பொறியாளர், வரி வசூலிப்பவர், சொத்து வரி பெயர் மாற்றம் செய்யும் மாநகராட்சி அதிகாரி, நகராட்சி அதிகாரி என யாராக இருந்தாலும் இப்படியும் புகார் அளித்து அரசு ஊழியர்களை சிக்க வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் லஞ்சம் வாங்கினால் தன் வேலை செய்ய முடியும் என்று நினைக்கும் அதிகாரிகளுக்கு பாடம் புகட்ட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.